எல்லோரும் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டு வேலை தான் முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சென்ட்ரிங் போட போகிறோம். ரொம்ப நாள் வந்து போடலான்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால நம்ம நாளைக்கு தான் போட போகிறோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாளைக்கு போட போகிறோன்ட்டு கன்ஃபார்ம் சொன்னதுனால நைட்டாக வந்து கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க. நைட்டு 10 மணி ஆச்சு. ஓரளவு வந்து கம்பி கட்டி முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்குது. நைட்டாக கம்பி கட்டிடுவாங்க. கட்டிட்டு காலையில் கன்ஃபார்மாக வந்து கான்கிரீட் போட்டுடலாம். நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த வீடும் கிடையாது. அதனால தான் ஜூன் ஜென்ரேட் போட்டு லைட் போட்டு நம்ம வந்து கம்பி கட்டிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 10 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. ஹெல்ப்பராக வந்து கீழே ஒரு 3 பேர் இருக்காங்க. நம்ம வீடு வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சுற்றி இருட்டாக தான் இருக்கும். மேலே மட்டும் லைட் போட்டிருக்கோம். இன்னைக்கு கன்ஃபார்மாக வந்து கான்கிரீட் போட்டுடலாம். உங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நேரம் போட்டிருப்போம்ட்டு கம்பி கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். ஓரளவு கட்டி முடிச்சதுனால சும்மா அப்படியே விளாண்டுக்கிட்டே திடுறாங்க. நீங்கள் அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே எல்லோரும் கிளம்பிடலாம். காலையில் வந்து கான்கிரீட் போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா எல்லாம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இருந்தோம், கலவையில் அள்ளி போட்டுட்டு இருந்தோம். அதனால் எடுக்க முடியல. முடிச்சுட்டு நீ சாமி கும்பிட போகிறோம், அதையும் வந்து பாருங்கள். நம்ம பாப்பா, தம்பி, தங்கச்சி மையன் எல்லோரும் வந்து சாமி கும்பிட போயிட்டுருக்காங்க. உள்ளே வந்து எல்லோரும் கொத்தனார், பலகை அடைக்கிறவங்க, அப்பா, அம்மா, பெரியப்பா, அத்தை எல்லோரும் உள்ளே நின்றுருக்காங்க. ஒரு கொத்தனார் வந்து உள்ளே வந்து சாமி கும்பிட்ருக்கா. எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. விளக்கு போட்டுட்ருக்காங்க, மாலையெல்லாம் போட்டுட்ருக்காங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. உள்ளே வந்து கொத்தனார் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்க. ரெண்டாவது வந்து அப்பா, அம்மா, நீ சென்ட்ரிங் போட்டவங்க வந்து பலகை அடைச்சவங்க எல்லோரும் வந்து சாமி கும்பிட்ட பிறகு நாங்கள் சாமி கும்பிடணும். இப்போ ரெண்டாவது கொத்தனார் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இப்போ வந்து பெரியப்பா வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை பண்ணிட்டாரு. பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாங்க. ரெண்டாவது வந்து அத்தை வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா வந்து இங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து வந்து தம்பி வந்து பூஜை பண்ணுவேன். தம்பி வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அப்படி எல்லோரும் வந்து மாற்றி எல்லோரும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் வந்து வெளியில் இருக்கவங்க எல்லோரும் மிஷின்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட அப்படியே கிளம்பிடுவோம். எல்லோரும் வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க. வண்டியெல்லாம் கிளம்பிடுச்சு. இன்னும் எல்லோரும் சாப்பிட கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.